Hello students, இப்போ நம்ம 10th standard science portion continuationல வந்து microscope பத்தி பார்க்க போறோம். So இப்போ நம்ம வந்து concave lensனா என்னன்னு பார்த்தோம், convex lensனா என்னன்னு பார்த்தோம். and அதே வந்து human eyeல வந்து எப்படி concaveம் convex lensம் வந்து எப்படி யூஸ் ஆகுது, எப்படி hypermetropia, metopia எப்படி நம்ம பார்க்கறோம்ன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து மைக்ரோஸ்கோப் டாபிக் பார்க்கறோம். So மைக்ரோஸ்கோப்ல எப்படி இந்த lens வந்து யூஸ் ஆகுதுன்றது பார்க்கறோம். This is an optical instrument which helps us to see tiny very small objects. It is classified as simple microscope and compound microscope. So இந்த மைக்ரோஸ்கோப்ன்றது என்ன ஆப்ஜெக்ட் என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னா இது வந்து ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் இது வந்து வெரி டைனி ரொம்ப சின்னதான பொருளை வந்து ஜூமாக பார்க்கறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப் இருக்குது அண்ட் செகண்ட் ஒன் வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னு இருக்குது. ஸோ சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னா என்னென்னு பார்க்கலாம். Simple microscope has a convex lens of short focal length. So உங்களுக்கு convex lens என்ன தெரியும்ல, மைக்ரோஸ்கோப்ல வந்து நம்ம சின்ன பொருளை வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து கான்வெக்ஸ் லென்ஸை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இட் இஸ் ஹெல்ட் நியர் த ஐ டு கெட் என்லார்ஜ் இமேஜ் ஆஃப் ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது வந்து கண்ணுக்கு கிட்ட இந்த லென்ஸை வச்சிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து சின்ன ஆப்ஜெக்ட் வந்து உனக்கு பெரிய இமேஜாக தெரியும். Let an object AB is placed at a point within the principal focal axis. This U வந்து is less than F. ஸோ பாருங்க, இப்போ என்னோட ஃபோக்கஸ் லென்த் வந்து எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு ஃபோக்கல் F1 வச்சுப்போம், இங்கே ஒரு 2F1 வச்சுப்போம். ஸோ என்னோட எஃப்க்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுறேன், என் எஃப்க்கும் என்னோட லென்ஸுக்கும் முன்னாடி என்னோட ஆப்ஜெக்டை நான் பிளேஸ் பண்ணுறேன். அது வந்து ஏபி. ஸோ அது வந்து அதாவது சொல்கிறேன் வித்தின் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து யூன்னு சொல்லுவோம், இமேஜ் வந்து வின்னு சொல்லுவோமா. ஸோ அதனால யூ வந்து இஸ் லெஸ் தென் எஃப். ஸோ எஃப்பை விட கிட்ட உள்ள நான் கொண்டு வந்திருக்கேன்னு அர்த்தம். யூ லெஸ் தென் எஃப் ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் த அப்சர்வர் ஐ இஸ் பிளேஸ் ஜஸ்ட் பிஹைண்ட். ஸோ உங்களோட ஆப்ஜெக்ட் எனக்கு கிட்ட வச்சுருந்தேன்னா நான் வந்து இந்த பக்கம் தான் பார்க்குறேன். ஓகேவா, உங்களுக்கு வந்து ஆக்சுவலி நம்ம 2 ரூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன் பேரலல் லைனாக நான் ஆப்டிக்கல் சென்டருக்கு போகிற போது உங்களோட இமேஜ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுதுன்ட்டு. ஸோ இப்போ வந்து ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, லென்ஸ் இங்கே இருக்குன்னா உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து உங்களோட இமேஜ் வந்து இந்த பக்கமாக தெரியும். ஓகேவா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. The lens. As per this position, the convex lens produces an erect, virtual and enlarged image A' and B'. The image formed in the same side of the object and the distance equal to the least distance of distinct vision D. For normal human eye, D is equal to 25 cm. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த பக்கத்துலேருந்து பார்க்குறேன். ஓகேவா, நான் இங்கேருந்து பார்க்குறேன். என்னோடய இமேஜ் வந்து யூஸ்வலாக எப்படி இருக்கும், இங்கேருந்து இப்படி வந்து பேரலாக போயிட்டு வரும் அண்ட் வந்து ஆப்டிக்கல் சென்டருக்கு போகும். ஸோ என்னோட இமேஜ் நான் இங்கேருந்து பார்க்கும்போது என்னோடய இமேஜ் வந்து இந்த சின்ன ஆப்ஜெக்ட்டு எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்ஜெக்டாக தெரியும். ஆனால் வந்து A' B' வச்சுருக்காங்க. ஓகேவா, உங்களோட ஆப்ஜெக்ட்டு லென்ஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ பெரிய இமேஜாக தெரியுது. அதுக்கு தான் இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப். ஓகேவா, ஸோ நான் நம்ம போன கிளாஸை பார்த்தோம். ஒரு நார்மலாக ஹியூமன் ஐ வந்து எவ்வளோ ஷார்ட் டிஸ்டன்ஸ் பார்க்க முடியும்னா 25 சென்டிமீட்டர்ஸ் தான். அதனால் தான் வந்து கேபிட்டல் டி ஆஃப் விஷன் வந்து 25 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றன்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ஸ் ஆர் யூஸ்ட் பை வாட்ச் ரிப்பேரர்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ். ஸோ ஜுவல்ஸ் ரிப்பேர் பண்ணுறவங்களும் வாட்ச் ரிப்பேர் பண்ணவும் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணில் ஒரு ரவுண்டாக ஒரு லென்ஸ் மாதிரி மாட்டியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த லென்ஸ் வந்து இதே லென்ஸ் தான். ஸோ டு ரீட் ஸ்மால் லெட்டர்ஸ் கிளியர்லி. ஸோ சின்ன லெட்டர்ஸ் வந்து கிளியராக படிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த லென்ஸை. இந்த அப்சர்வ்ட் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர், இன்செக்ட் எக்ஸெட்ரா. ஒரு ஃப்ளவரில் இருக்கிற ஒரு பொருள், அதாவது நம்ம வந்து ப்ராக்டிகல்ஸ் வைஸ் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி அதோட ஸ்டெம்மை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அது உள்ளேருந்து ஒவ்வொரு இதுவாக எடுப்போம் நம்ம பார்ட்ஸ். அதெல்லாம் வந்து அதே மாதிரி இன்செக்டை வந்து அதே மாதிரி கிழிச்சு அது உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸும் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கு வந்து இந்த கிளியராக பார்க்கறதுக்கு இந்த இமேஜை யூஸ் பண்ணுறோம், இந்த லென்ஸை. அண்ட் அப்சர்வ் த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இன் த ஃபீல்டு. ஃபாரன்சிக் சயின்ஸ் தெரியும்ல, நம்ம இந்த கிரிமினல் சிபிஐ எல்லாம் போகும்போது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கண்டுபிடிப்பாங்க. அப்போ கூட இந்த லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸில் இருக்குது. ஸோ பேசிக்காக அதோட கான்செப்ட் வந்து இதுதான். உன்னோட கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கும், உன்னோட ஃபோக்கல் லென்த்துக்கும் நடுவில் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து உனக்கு வந்து எப்படி தெரியும்னா பெருசாக என்லார்ஜாக உனக்கு தெரியும் பார்க்கும்போது. ஸோ அதுதான் வந்து விஷயம். Next வந்து compound microscope. Compound microscope is also used to see the tiny object. இதுவும் வந்து சின்ன ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. It has better magnification power than simple. ஸோ இதை விட காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்க்கு பவர் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க.
Magnification power of microscopes can be increased by decreasing the focal length. So focal length கம்மி பண்றதுனாலயும் of the lensக்கும் focal length கம்மி பண்றதுனாலயும் என்ன ஆகும்னா ஒரு மைக்ரோஸ்கோப் வந்து increase என்ன சொல்றது உங்களுக்கு இமேஜ் வந்து நல்லா பெருசா தெரியும்னு சொல்றாங்க. ஓகே, இங்க ஒரு நார்மலா ஒரு மீடியமா வெச்சுக்கோங்களேன். இவ்ளோ இமேஜ் ஒரு 5 cm வரைக்கும் இமேஜ் தெரியுதுன்னு வெச்சுக்கோங்க. பட் வந்து எனக்கு நான் மேக்னிஃபிகேஷன்ல யூஸ் பண்ணா அதை விட எக்ஸ்ட்ராவா 10 cm தெரியற அளவுக்கு இமேजेस வந்து தெரியும் அப்படினு சொல்றாங்க. Due to constructional limit, the focal length of the lens cannot be decreased beyond a certain. So இது வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல டிக்ரீஸ் பண்ண முடியாது. ஒரு அளவுக்கு நம்மால டிக்ரீஸ் பண்ண முடியும், பட் ரொம்ப ஒண்ணா டிக்ரீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. This problem can be solved by using two biconvex lens. So biconvex lens னா என்னன்னா ரெண்டு convex lens-ஐ வச்சு அவங்க இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிருக்காங்க. ஏன்னா ரொம்ப தூரம் ஒரு லிமிட்டுக்கு மேல அது வந்து இமேஜ் வந்து தெரியாதுன்றதுக்காக ரெண்டு லென்ஸை வச்சு அவங்க இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. So construction பார்க்கலாம். A compound microscope consists of two convex lenses. The lens with the shorter focal length is placed near the object and is called an objective lens or objective piece. The lens with larger focal length and larger aperture placed near the observer's eye is called the eye lens or eyepiece. Both the lenses are fixed in the narrow tube with the adjustable provisions. So இவங்க வந்து இதுதான் சொல்லிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரோ இருக்குது. என்னோட வந்து ஆப்டிக்கல் சென்டர் அதாவது ஆப்ஜெக்டிவ், அதாவது நான் சொன்னது சின்ன டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்ட் வந்து ஏபி இருக்குது. இதுக்கும் லென்ஸுக்கும் வந்து குட்டி டிஸ்டன்ஸில் நான் வச்சுருக்கேன். ஐ மீன் ஃபோக்கல் லென்த்துக்கு பின்னாடி வச்சுருக்கேன். ஓகேவா, உங்களோட ஃபோக்கஸ் பாயிண்ட் இங்கே தான், அதுக்கு பின்னாடி என்னோட ஆப்ஜெக்ட் ஏபின்னு வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து ஒரு லென்ஸ் வந்திருக்கு. இது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்ஜெக்டிவ் லென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து நம்ம பார்க்குற இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பெரிய லென்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து ஐபீஸ் லென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதோட ஒர்க்கிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஜெக்ட் ஏபி இஸ் பிளேஸ்ட் அட் டிஸ்டன்ஸ் ஸ்லைட்லி கிரேட்டர் தென் த ஃபோக்கல் லென்த். ஸோ நான் வந்து ரொம்ப தூரம் போல் கொஞ்சமாக ஃபோக்கல் லென்த்துக்கு தூரமாக பின்னாடி நான் எடுத்திருக்காங்க. அதாவது யூ இஸ் கிரேட்டர் தென் F0ன்னு எடுத்திருக்காங்க. A real inverted and magnificent image A', B' is formed at the other side. ஸோ இங்கே நீ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோட கொஞ்சமாக டிஸ்டன்ஸில் நான் F0க்கு பின்னாடி என்னோட ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் U இஸ் கிரேட்டர் தென் F0ன்னு சொன்னேன். ஸோ இதில் வந்து நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற ஒரு ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். என்னது ரூல் வந்து பேரலாக வந்து லைட் போச்சுன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் ஒரு இமேஜ் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகும். அண்ட் வந்து கரெக்டாக ஆப்டிக்கல் சென்டரில் ஒரு லைன் போகும். உனக்கு போகும்போது இந்த இடத்துல ஒரு இமேஜ் வந்து கொடுக்குது, அதாவது A', B''ன்னு சொல்கிறாங்க. ஸோ இமேஜ் ஃபார்மேஷன் இன் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். சைட் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் சைட். ஸோ இது வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு இந்த சைடு வருது. ஓகேவா, ஸோ த இமேஜ் பிஹேவ்ஸ் as the object for the eye lens. ஸோ நீ வந்து இப்போது இங்கேருந்து நீ பார்க்கும்போது இது வந்து உன்னோட ஆப்ஜெக்ட், இது வந்து உன்னோட இமேஜ். பட் நீ இங்கேருந்து நீ பார்க்கும்போது உனக்கு என்னது இது வந்து ஆப்ஜெக்ட் அண்ட் இதோட இமேஜ் வந்து இங்கே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, உன் கண்ணில் இந்த சைடு இருந்து பார்க்கும்போது இது உன்னோட ஆப்ஜெக்ட் ஆகிடும், இது வந்து உன்னோட இமேஜ் ஆகிடும். ஓகேவா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க the image behaves of the object for the eye lens. ஸோ ஐ லென்ஸில் இருக்கிறதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஆகிடும். the position of the eye lens is adjusted in such a way that the image வந்து A', B' falls into a principal focus of eyepiece. This eyepiece forms a virtual enlarged erect image A', B' on the same side of the object. ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்கா, அப்போ வந்து என்னோட இமேஜ் வந்து எப்படி இருக்கும்னா இதை விட பெருசாக எனக்கு வந்து A', B''ன்ட்டு எனக்கு இங்கே தெரியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க on the same side of the object. Compound microscope has 50 to 200 times more than magnification power than simple. ஸோ வந்து உன்னோட சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை விட 50லேருந்து 200 டைம்ஸ் வந்து ரொம்ப இமேஜ் வந்து பெருசாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Next on the traveling microscope. A traveling microscope is one of the best instruments for measuring very small length with high degree of accuracy at the order of 0.01 millimeter. It works based on the principle of the Vermeer. It counts வந்து 0.01 millimeter. So இது வந்து traveling microscopeன்றது வந்து நம்ம பார்ப்போம்ல, உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு சின்ன இமேஜை பார்க்கறதுக்கு 0.01 மீட்டர் கூட ரொம்ப அக்யூரேட்டாக வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து எனக்கு என்ன தெரியல, பட் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் காட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். பாய்.